Okay. Now I'm going to share a PowerPoint slide so that are you able to see a PowerPoint slide? தெரியுதா? No, sir. இல்ல sir. No, I'll show you. செல்போன் யூஸ் வேற, செல்போன் அடிக்ஷன் வேறங்க. அதாவது செல்போன் யூஸ் எப்படின்னா நமக்கு செல்போன் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணணும். ஆனா எப்போ வந்து அடிக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்லைட் பாத்தீங்கன்னா, சராசரி நம்ம ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செல்போன்லயே போயிடுதான். சராசரி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நம்ம அந்த ஐபேடு, அதோட இன்ஸ்டாகிராமு, அதோட இமெயிலு இதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி இதை ஸ்வைப் பண்றோம்னு கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னா 2617 முறை நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன சொல்றாங்க, 157 பேரு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இந்த போன்லயே நேரத்தை கழிக்கிறாங்களாம். Now, so we need to understand எப்போ வந்து ஒரு யூஸ் மிஸ்யூஸ் ஆகுது, எப்போ ஒரு யூஸ் அடிக்ஷன் ஆகுது. இப்போ வீட்டுக்கு வராரு, காஃபி கொடுக்குறோம், தப்பு இல்லை. அவரோட நாமளும் சாப்பிட்றோம், தப்பு இல்லை. அடிக்ஷன் அப்படின்னா எவ்ரி ஹாஃப் அன் அவர் காஃபி சாப்பிடணும். அடிக்ஷன் அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு அடிக்ஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா, கான்ஸ்டன்டா செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல போன் இருந்ததுன்னா பேசிட்டே இருப்பாங்க, டக்குன்னு எடுப்பாங்க, செக் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அது வாட்ஸ்அப் வந்ததா, எனக்கு ஏதாவது இமெயில் வந்ததா, எனக்கு ஏதாவது ஹை போட்டாங்களா, எனக்கு என்ன லைக் பண்ணாங்களா, எனக்கு ஷேர் பண்ணாங்களா, இது மாதிரி உங்க குழந்தையோ நீங்களோ பண்ணிக்கலாம்னா நீங்க அடிக்ஷன் இருக்கீங்கன்னு ஒரு அறிகுறி. ரெண்டாவது, முக்கியமான கடமை இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு செல்போனை பாட்டு இப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இல்ல நம்ம கம்பெனிலே நம்ம ஒரு வேலையில இருக்கோம், அந்த வேலையை விட்டுட்டு மொபைல் போன்ல அவர் இருக்காரு அப்படின்னா பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் அடிக்ஷனுக்கு ஒரு அறிகுறி. மூடு சேஞ்சஸ். அதாவது சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா போனை கொடுக்கலன்னா வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போன் கொடுத்தா சந்தோஷம், போன் கொடுக்கலன்னா இரிட்டேஷன். ஸோ அது மாதிரி சிம்டம்ஸ் உங்க குழந்தைகள்ட்ட இருக்கா, தட் மீன்ஸ் யுவர் சைல்ட் இஸ் ஹேவிங் அடிக்ஷன் ஆர் யூஆர் ஆல்சோ ஹேவிங் அடிக்ஷன். இன்ஃபேக்ட் இந்த எபிசோட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் போடுறது இல்லை. எவ்ரி grown up should be self supervised person. அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது லேக் ஆஃப் பவுண்டரிஸ். அதாவது காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரையில இது வழியில தான் நான் பார்ப்பேன், இப்பதான் பார்ப்பேன், பவுண்டரியே போடாம இருக்கிறது. அதே மாதிரி வீட்டுல எடுத்துன்னு பண்ணா எல்லா இடத்துலயுமே இந்த போன் எடுத்துட்டு போகுது. ரெஸ்ட் ரூம் போனா போன் எடுத்துட்டு போகுது, பூஜை ரூம் போனா போன் எடுத்துட்டு போகுது. லேக் ஆஃப் பவுண்டரிஸ். இது இருந்தா சரி, அப்போ அந்த ஆளுக்கு அடிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். எமோஷனல் கம்ஃபர்ட் அண்ட் எஸ்கேப் அப்படின்னா, எமோஷனல் எஸ்கேப், எமோஷனல் கம்ஃபர்ட் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குதா, போன் எடுத்து பார்க்கலாம்பா, அதான் எமோஷனலி யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். எமோஷனல் எஸ்கேப், எரிச்சலா இருக்கா, சரி போன் எடுத்து இப்படி பண்ணுவோம், அந்த எமோஷன்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடும், அவாய்ட் பண்ணிடும். இந்த மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா அடிக்ஷன் அர்த்தம். அப்புறம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது உலகமே நம்மளை நோக்கி தான் இருக்கு, இருக்கு, அது எனக்கும் தெரியணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால ஊர்ல உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபியர். நாளைக்கு காலையில இது கூட தெரியாதா, ஒரு இந்த மாதிரி சட்டம் வந்திருக்கு, இது கூட தெரியாதா, ரேஷன் கார்டு இது மாதிரி கொடுக்க போறாங்களே, இது கூட தெரியாதா, ஆடி தள்ளுபடி கொடுக்க தெரியாது, என்ன இப்போ. ஸோ அந்த ஒரு ஃபியர், என்னவோ நம்மளுக்கு தெரியாம உலக சுத்தத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை, இது இருந்ததுன்னா தட் மீன் இட்ஸ் அ சிம்டம். நெக்லெக்டிங் இம்பார்ட்டன்ட் ஒர்க். நான் முன்னால சொன்னது நெக்லெக்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற, இது வேற. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு, இம்பார்ட்டன்ட்னா நமக்கு இன்னைக்கு செஞ்சே ஆகணும், நம்ம கோல் அதை அச்சீவ் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு போனையே பார்த்துட்டு இருக்கிறது, இது மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரா, அவரு அடிக்ஷன் ஆயிட்டாருன்னு அர்த்தம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அவாய்டிங் கான்வர்சேஷன். வீட்டுல 4 பேர் வராங்க, அவங்க
அந்த விருந்தாளிக்கு வரும்போது நம்ம பாட்டுக்கு போன் அப்படி பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதோ அந்யோன்யமா பேசிக்கலாம். அந்த நேரத்துல இவரு போன் வச்சுட்டு இருப்பாங்க, அவரு போன் வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க கான்வர்சேஷன் இருப்பாங்க. அவாய்டிங் கான்வர்சேஷன். இந்த டெலிபோனு, டெலிவிஷனு இதெல்லாம் வந்த உடனே அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போடுதுங்க. ஸோ அவாய்டிங் கான்வர்சேஷன் we avoid. அதாவது மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள்ல பேசக்கூடிய கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனுஷன் தான். அதை விட்டுடும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க தட் மீன்ஸ் யூ ஆர் அடிக்டட் டு டெலிஃபோன், ஸ்மார்ட் போன் அல்லது மீடியா. சரி, இதுல எப்படி வெளியில வரலாம்னு ஒரு கேள்வி வருது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இதை நான் ஒரு தனி எபிசோட இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன். இந்த இப்ப நான் பேசுறத அதை நீங்க பார்த்துக்கலாம். ஹவு டு பிரேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு கோல் செட்டிங். என்னடா நீ 9th வந்துட்டியே, இன்னும் 10 வருஷத்துல இன்ஜினியர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போறியா, டாக்டர் ஆக போறியா அப்படின்னு கேட்டு, அப்போ அதுல ஆகணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் போகுது பாரு. ஸோ செட் கோல்ஸ். இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படின்னா எதை நீ அடைய விரும்புகிறாய், உன்னுடைய எண்ணங்கள் என்ன, உன்னுடைய குறிக்கோள்கள் என்ன. ஸோ உட்காந்து பேசுங்க. அது கோர்ஸ் சின்ன குழந்தைகளா இருக்காங்க, 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல தான் ஓகே, நீங்க என்ன பண்ணலாம், பின்னாடி சொல்லக்கூடிய மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் grown up சில்ட்ரனுக்கு கோல் செட்டிங் கண்டிப்பா நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கிரியேட் போன்ஸ், போன் ஃப்ரீ ஜோன். போன் ஃப்ரீ ஜோன் அப்படின்னா இந்த ஹால்ல, டைனிங் ஹால்ல நான் போன் எடுத்துட்டு போக மாட்டேன், ரெஸ்ட் ரூம்ல போன் எடுத்துட்டு போக மாட்டேன், பெட்ரூமுக்கு போன் எடுத்துட்டு போக மாட்டேன். ஸோ ஸ்மோக் ஃப்ரீ ஜோன் சொல்றோம், ஹாரன் நோ ஹாரன் ஜோன் சொல்றோம், லிட்டர் ஃப்ரீ ஜோன் சொல்றோம். உங்க வீட்டுல ஒரு ரூம் 2 ரூம் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்குதான் நான் போன் அப்புறம் வச்சுட்டு போயிடுவேன், அதை எடுக்க மாட்டேன் வெளியில. போமோ டோமோ மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கெல்லாம் படிக்கச்சே அப்கோர்ஸ் என்ன ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும், அதை வந்து அப்படி அப்படி திருக்கிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல ஒண்ணுங்களா போனா கிடைக்கும். அது அதுல மினிட்ஸ் போட்டு டைமிங் போட்டிருப்பாங்க. 20 மினிட்ஸ்னா அந்த 20 மினிட் கழிச்சு க்ரீன்னு சத்தம் கிடைக்கும். அதை நம்ம போன்லயே இப்ப செட்டப் பண்ணிக்கலாம். என்ன செட்டப் பண்ணிக்கலாம், ஒரு டைமர் செட்டப் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் வைங்க. உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணாம், சைலண்ட் மோட்ல போடுங்க. அந்த 20 மினிட்ஸ் அப்ப நான் இது பண்ணாதனால தான் இப்ப எனக்கு போன் அடிக்குது. நவ ஐ நீட் டு புட் தி போன் இன் சைலண்ட் மோட். நான் என்ன பண்ணணும், ஜூம் மீட்டிங் வர போறேன், சைலண்ட் மீட்டிங் போட்டுட்டு உட்காரணும். அதுதான் டிசிப்ளின். ரைட். ஸோ 20 மினிட்ஸ் ஆச்சா, அந்த டைமர் அடிக்குதா, 5 நிமிஷம் எடு, போனை யூஸ் பண்ணு, மறுபடியும் 20 மினிட்ஸ் போடு. அந்த 20 மினிட் அடிக்குதா, மறுபடியும் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீ. தட் இஸ் கால்ட் போமோடோரோ மெத்தட். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க, உங்களால முடியும். அடுத்தது ஷெட்யூல் ஸ்கிரீன் டைம். இந்த போன் நம்ம ஆடியோக்காக யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் எதுக்கு யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், அப்புறம் யூடியூப் பார்க்குறோம், எவ்வளவோ இருக்கு அதுல. ஸ்கிரீன் இஸ் டிஃபரெண்ட், போன் இஸ் டிஃபரெண்ட். அப்போ இந்த போன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்ன ரொம்ப சிம்பிள் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம், ஏரோப்ளேன் மோட் போங்க, அதை ஆன் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு வெறும் போன் மாத்திரம் தான் வரும். ஸோ அதுக்கு ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நெக்ஸ்ட், யூஸ் an alternative communication device. நிறைய பேர் வீட்டில் ஒரு சாதாரண 250 ரூபாய் கொடுத்தீங்களா ஒரு டெலிஃபோன் லைனே வந்துடும் உங்களுக்கு. பிஎஸ்என்எல்லோ ஏர்டெல்லோ வந்தாச்சு. ஒரு லேண்ட்லைன் இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சீப்பு இப்பெல்லாம். ஒரு லேண்ட்லைன் வச்சுக்கோங்க, மற்ற நேரத்தில் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நம்ம முதல்ல நம்ம செல்போன் யூஸ் பண்ணும்பொழுது we had a landline, we had also a mobile phone. அடுத்த மெத்தடு பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எழுதவே வேண்டியதில்லை, ஏன்னா நான் தனியா ஒரு எபிசோட நான் போட போறேன். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா மைண்ட் ஃபுல்னஸ். அதாவது இப்ப நான் உட்கார போறேன், நான் வந்து ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறேன், இல்ல நான் ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறேன், அது தவிர என் மனசுல ஒண்ணுமே ஓடக்கூடாது. அப்பப்போ போய் இது என்ன மெசேஜ் வந்து நம்ம பார்க்க கூடாது. தட் இஸ் கால்ட் பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். அடுத்தது கஸ்டமைஸ் யுவர் நோட்டிபிகேஷன்ஸ், டைம் ஜோன், டைம் லைன், அதாவது டைம் லிமிட்.
இப்போ எப்பவுமே கிளிங் 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 வந்துட்டு இருந்தா அப்பப்போ நம்ம மனசு அங்க போய்கிட்டே இருக்கும். சுவிட்ச் ஆஃப். ஒரு half an hour 1 hour உங்களுடைய அந்த ப்ளூடூத் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 1 hour switch off your WhatsApp, that is WhatsApp messages. Switch off your messages. So you can do that. Last but one, monitor and reward progress. இன்னிலிருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இல்லட்டா நான் நாளைக்கு காலையில இதை நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல எல்லாமே நீங்க செய்யணும்னு இல்லை, ஒரு 4 எடுத்துக்கோங்க. அடுத்த 10 நாள் இதை நான் கண்டிப்பா செய்ய போறேன். 10 நாள் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லைக் ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வாரம் நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எனக்கு நானே ஒரு ட்ரீட் கொடுத்துப்பேன். தட் இஸ் ரிவார்ட் ஐஸ்கிரீம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி வேஸ் யூ கேன் பிரேக் டெலிஃபோன் அடிக்ஷன். இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லி வராது, நம்ம மனசுல ஒரு வைராக்கியம் வரணும். அதுக்கு இந்த இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் முடியும். நீங்க எல்லாம் நினைப்பீங்க இவரெல்லாம் சொல்றாரே முடியுமா? முடிஞ்சா உங்களுக்கு நல்லது, முடியலன்னா யார் யாருக்கும் நல்லது. அந்த மனக்கட்டுப்பாடு இல்லாத பொழுது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் தெரியும். நியூட்டனுடைய முதல் விதி, எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் கண்டினியூ டு பி இன் a state of rest or of uniform motion until it is disturbed by an external force சொல்லுவாங்க. அதாவது ஒரு வண்டி போகுது அப்படின்னா அது போயிட்டே தான் இருக்கும். எப்போ இட் should be acted upon. ஒரு பிரேக் அப்ளை பண்ணணும். இல்ல ஒரு பொருள் ஒரே இடத்துலயே நின்றுட்டே இருக்கு, எது நாள் வரையில நின்றுட்டே இருக்குன்னா நம்ம தள்ளி விடுற வரையில் நின்றுட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம அடிக்ஷன் வில் கண்டினியூ. அடுத்த 100 வருஷத்துக்கு நமக்கு விமோசனமே கிடையாது. இன்னையில இருந்து நீங்க முடிவு பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து இந்த செல்போனுடைய அடிமையாக இருக்க மாட்டேன். 15th ஆகஸ்ட் நம்ம சுதந்திர தினம் செலிப்ரேட் பண்றோமோ பண்ணலையோ, வெளிநாட்டுல இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், இல்ல அன்னைக்கு ஏதாவது ஆபீஸ் நம்ம போக வேண்டி இருக்கலாம், இல்ல வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னையிலிருந்து உங்களுக்கு சுதந்திரம், இன்னையிலிருந்து உங்களுக்கு செல்போன்ல சுதந்திரம் அப்படின்ட்டு யூ டிக்ளேர் யுவர் செல்ஃப் as an independent person from cellphone use. So this is my presentation in terms of the mobile phone. 15 minutes ஆயிடுச்சு. Next 15 minutes is available for any wanting. Okay, any questions? சார் ஸ்ரீராம் சார். ஸ்ரீராம் சார், இப்ப இந்த செல்போன் பயன்படுத்தும் போது ஒரு விதமான ஒரு 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 சுரப்பி சுரக்குதுன்னு சொல்றாங்களே உடம்புல சார், அது எதனால? அது அது நம்ம மனசுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது, அதை தொடர்ந்து பண்றோம். ஆமா, அது பேரு டோபமைன். பேரு டோபமைன் எழுதிக்கலாம். டோபமைன், DOPOMINE, டோபமைன். சாப்பாடு பார்த்த உடனே நாக்குல எச்சில் சுரக்கும். ஏதாவது ஒரு வருத்தமான நியூஸ் வந்துதானா கண்ணில் தானாக டியர் கிளாண்ட் சுரக்கும். ஏதாவது ஒரு நாய் நம்மளை துரத்துது, இல்ல ஏதோ ஒரு பாம்பை நம்ம பார்த்துட்டோம்னா அட்ரினலின் சுரக்கும். நம்ம உடம்புல பல சுரப்பிகள் இருக்கு, அதுல ஒண்ணு டோபமைன். அது என்ன டோபமைன் என்ன செய்யணும்னா, நம்ம ஏதாவது செஞ்சது மகிழ்ச்சியா இருக்கோம்னா அந்த டோபமைன் சுரக்கும். அந்த டோபமைன் சுரும்போது we will feel happy about it. ஸோ இது என்ன ஆகுது, காஃபி சாப்பிட்றோம், டோபமைன் சுரக்குது, ஹாப்பியா இருக்கும். அடுத்த முறை காஃபி சாப்பிட்றோம், டோபமைன் சுரக்குது, ஹாப்பியா இருக்கும். அப்புறம் ஹாப்பியா இருக்கணும்னா காஃபி சாப்பிடுவோம். காஃபி சாப்பிடும்போது அந்த டோபமைன் சுரக்கும். திஸ் இஸ் கால்ட் டோபமைன், இஸ் கால்ட் ஹாப்பினஸ் ஹார்மோன். அது என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்மார்ட் போன் வருது, நம்ம அதை பார்க்குறோம், ஆஹா என்னுடைய வீடியோக்கு 25 லைக்ஸ் வந்துச்சு, டோபமைன் சுரக்குது. அடுத்த முறை பார்க்குறோம், ஆஹா இத்தனை பேர் லைக் பண்ணிட்டாங்க, டோபமைன் சுரக்குது. அடுத்த முறை என்ன பண்ணோம், சந்தோஷப்படணும்னா அதை போய் பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல பார்த்தோம், சந்தோஷமா இருந்துச்சு, அப்புறம் சந்தோஷப்படணும்னா அதை பார்க்க ஆரம்பிப்போம். என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன பாருங்க, அடுத்த ஒரு வாரம் நான் போனை எடுக்க மாட்டேன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல, இல்ல அடுத்த 20 நிமிஷம் நான் போனை எடுக்க மாட்டேன். அது வந்தோடனே ஃபீல் இட்,
ஆஹா பரவாயில்ல, 20 நிமிஷம் நான் போனையே எடுக்கலப்பா, ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் ஹாப்பி, டோபமைன் சுரக்கும். அதே மாதிரி அடுத்த முறை யாராவது வீட்டுக்கு விருந்தாளிக்கு வராங்களா, பர்பஸா சைலண்ட் மோட்ல வச்சு ஓரம் வை. அவங்க போன அப்புறம் ஆஹா, இன்னைக்கு நான் விருந்தாளிக்கு வரும்போது என்னுடைய போனை நான் யூஸ் பண்ணல, டோபமைன் சுரக்கும். So this is how you should reward yourself. Have you understood, Sriram? Yes, sir. Thank you, Yeah. sir. Thank you, sir. Thank you. Thank you. Anybody else? Good evening, sir. Good evening, ma. I'm சொல்லுங்க. Sailakshmi speaking. சொல்லுங்கம்மா. Sir, ஒரு 2 years, 2.5 years அந்த குழந்தைங்களுக்கு செல்போன் கொடுக்குறாங்க சார். சாப்பிடும்போது செல்போன் கொடுத்துட்டு அப்படியே ஊட்டுறாங்க சார். இல்லைன்னா அந்த அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டா ஒரு சினிமா பார்க்கணும், இல்லைன்னா அவங்க ஏதாவது வேறு வேலையை பண்ணணும், கையில குழந்தைங்கள்ட்ட செல்போன் கொடுத்துடுறாங்க சார். இதை எப்படி தடுக்கலாம் சார்? வேற எந்த மொழியில என்ன சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் சார்? ஒரு ஐடியா கொடுக்குறேன். எஸ் சார். கவுன்சிலிங். எஸ் அவர் சார். என்ன பண்ணாரு, கடைக்கு போய் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வந்தாரு. அந்த ஓகே சார். ஸ்டிக்கர் வந்து கலர்ஃபுல்லா தேளுடைய ஸ்டிக்கர். அதை ஓகே சார். விட்டாரு. ம் தேளை பார்த்தா குழந்தைகள் அலறும், ரைட்? ஆனா எப்படி இப்ப செல்போன் எல்லாம் வடிவமைக்கிற பார்த்த உடனே வாங்கணும் போல தோணும். ம் So that is one way of doing it. நமக்குள்ள செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கணுமா? நம்ம கிட்ட செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் இல்லைன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் இருக்காரு, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவங்களுக்கு ரிவால்வர் கொடுத்துருப்பாங்க, அவங்க அபிஷியல் டியூட்டில. அந்த ரிவால்வரை அவர் பையன்கிட்ட கொடுத்தா அவன் எடுத்து சுடதான் சுடுவான். இப்போ நெருப்பு இருக்கு, வெத்துப்பட்டி இருக்கு, தீப்பெட்டி இருக்கு. தீப்பெட்டி நம்ம என்ன பண்றோம், மேல 8ஆம் இடத்துல வைக்கிறோமா இல்லையா? ஆமா சார். அதே போல சின்ன வயசுல இருந்தே ஆக்சுவலி நாம தான் காரணமே. ஒரு 90 days குழந்தை வந்து கேட்டுதா அவங்கள்ட்ட செல்போன் கூட, பரண்டு அழுதுதா, நாம தான் கொடுத்தோம். அதே முன்னால எல்லாம் அழுது குழந்தை சாப்பிடலன்னா, நிலா நிலா வா வா, நில்லாமல் ஓடி வா அப்படி கொம்பி காமிப்போம், தாத்தாண்ட கொடுப்போம், இங்க கொடுப்போம். The cell phone and we had started taking it very, very easy. So we have to, the change should start from us first. Yes. Okay. Anybody else? Thank you, sir. Thank you. Thank you. Anybody else? நமஸ்காரம் சார், நான் பாம்பேல இருந்து பேசுறேன், மங்களா ஆனந்த். My son is in class 10. Now again he is also addicted to cell phone. As soon as he comes from school, first முதல்ல போனை தான் எடுக்கிறது, அதை பார்க்கறது. 1 hour, 1.5 hour he is into it. Okay. So we have been explaining him not to do like this. Discontinue this. Yes. But again அந்த புரியறது, ஆனா அந்த மனசுல உள்ள அந்த பிளாக் பேரியர் இருக்கு, அது தடுக்கிறது அவன். Okay. அதனால ஸ்டடீஸ் ஹேம்பர் ஆகும். Okay. So my suggestion to you, சொல்லுங்க. He is a good singer. He has been learning classical music for the last 10 years. And இப்போதான் டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கு படிப்புக்காக. So now this problem எப்படி சால்வ் பண்ண? ஒண்ணுமே இல்லம்மா, இன்னைக்கு சாயந்தரம் வரான்னா இப்ப போய் சொல்லாதீங்க, நான் உனக்கு செல்போன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. Now we are on a Wednesday. You sit with your son today and say, from Friday I will not give you the phone when you come in the evening. So give him a time. Give him a time. Okay. And then you tell him, when you come 4:30 to 6 o'clock, you are using the cell phone. You use it today. Thursday, use pandiko. Friday onwards, I will not give you. Do you agree? So negotiate with him. Negotiate with him and explain to him. And then you say, I will give you not for 1.5 hours, but half an hour you can use it. Supposing he says, Mummy, 45 minutes, Mummy, 45. Okay, 45 minutes. So slowly wean him out. Slowly wean him out. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐ எம் a senior citizen. பேரம்பேத்திகள்லாம் எடுத்தாச்சு. பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி லீன் அவுட் பண்றாங்க, ரைட்? கொஞ்சம் கொஞ்சமா லீன் அவுட் பண்றாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இது கூட. குழந்தைகள் வாயில விரல் போட்டுப்பாங்க, தம் சக்கிங் சொல்லுவாங்க. அதை வீன் அவுட் பண்றாங்களா இல்லையா?
அதே போலதான் இது கூட ஸ்லோலி கொண்டாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தைகள் புரிஞ்சுப்பாங்க. எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நாம. 10th கிளாஸ் ஆச்சே, அதனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ண முடியுமா, அதாக்கும் வருத்தம். இதனால பாதிப்பே இருக்காதம்மா. See, after all, it's going to help you. It will not affect you. Okay. It will not affect Thank you so much. Thank you, madam. Thanks for calling from all the way from Mumbai. Sir, Good evening, Shriram. sir. Sir, Ritik parent. சொல்லுங்கம்மா. Yes, go ahead. Sir, I'm Divyang. Yeah. Yes, sir. My daughter is studying first standard. Actually, still she used to see mobile while eating, sir. If I give the phone, she complete all the food. If I not give the phone, she off of the food left over. So Oh. I want to see complete all the food, so I used to give mobile. I know this is the wrong way. How can I handle her? Okay. Now you only started this, so you should only end it. Okay, your neighbor did not come and start it. Okay, as I was telling Mangala madam just now from Mumbai, you don't stop it today. Don't stop it tomorrow. Give him 2 days time. You say, my dear child, now you should not use mobile while eating. Next 2 days you do that. Third day onwards, while eating, mommy will not use mobile. You will not also use mobile. And you have an understanding. Maybe there is a father, there's a mother, there's a sister, there's a brother. All of us will have a telephone-free zone on the dining table. Let us accept, let us agree, then implement. Then the group pressure will apply. Yes, Appa is not using, Amma is not using, sister is not using, I will also not use. So slowly you do that. We only started it, so we should only end it. That is how we can do that. Now, you distract him to something else. For example, sit in front of a TV. If he is addicted to mobile phone, sit in front of a TV for some time. Slowly wean out. That's the only way you can do that. Don't force it. Anything which is forced will be rejected, will be dejected, will be rejected, will be refused. Try. You will be able to succeed. Yeah. Okay, sir. Thank you. Yes, sir. Ritik parent, sir. சொல்லுங்கம்மா. Thank you, sir. Sir, நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பட் தென் இன் பிட்வீன் அவங்க இன்ட்ரெஸ்ட் போயிருதுன்ட்டு. ஸோ யூ ஹவ் அட்வைஸ்ட் அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்கும்போது தே ஆர் சேயிங் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தே ஆர் லூசிங் தேர் கான்சென்ட்ரேஷன். ஸோ இப்போ நேற்று நானுமே உட்காந்து படிக்கும்போது நம்ம மைண்ட் வேற எங்கேயோ டைவர்ட் ஆகுது. பட் சின்ஸ் ஐ வாண்டட் டு கம்ப்ளீட் இட், நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பட் அவங்க என்ன பண்றாங்க, wherever the mind goes, I think they are traveling with that. That is what I think I understand, sir. Okay. How to make them to concentrate and make them to study, sir. ஒரு 40 minutes or 30 minutesங்கிறத எப்படி efficient This is exactly is going to be the topic of discussion in the Zoom meeting. How to train our children to focus or concentrate on a particular thing. We're going to discuss this on Friday evening, which is called mindfulness training. You wait for a day, wait for 2 days. I'm going to discuss with you on this. And also today, the time is up. Friday evening, I'm going to answer your question with a small exercise we are going to do together, even on the Zoom. Sure, sir. Thanks for that. Thank you. All the best. The recording will be posted on the Facebook. In addition, the first episode on symptoms of the smartphone addiction will be up today. Within the next 15 minutes, will be uploaded. You can go through that, like it, share it. All the best. Good night, all of you. Thank you.